ஹாய் ஃபேமிலிஸு, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் பால் காய்ச்சி, அதாவது எங்கள் அத்தை வீட்டில். இது யாருன்னா எங்கள் சித்தி தான். இப்போ அந்த இதான் பார்க்குறோம். இப்போது ஓமக்கொண்டை வளர்த்து இது பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த பால் காய்ச்சி என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் செய்கிறாங்க, இந்த மந்திரம் சொல்கிறது எல்லாமே கவனித்து பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கை தட்டிடுங்க. வாங்க போகலாம். ஓம் நமோ ராதபதகே நமோ கணபதகே நம பிரமதபதகே நமஸ்தே ஜம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாசனே சிவசுதாய தார ஸ்ரீவரதமூர்த்தயே நமோ நமः. ஓம் நமோ ராதபதகே நமோ கணபதகே நம பிரமதபதகே நமஸ்தே ஹஸ்து ஜம்போதராய ஏகதந்தாய. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். ओम श्रीं ह्रीं क्लीं गौं गणपतये वरवरदं सर्वजनं मे सर्वधनं मे लंबोदराय ऐलंदाय अखिलविनाशनाय नमस्ताय श्री वरदमूर्धये नमो नमः. ओम श्रीं ह्रीं क्लीं गौं गणपतये वरवरदं सर्वजनं मे सर्वधनं मे समाना स्वाहा. நாங்க எப்ப ஹோமத்தை முடிக்கிறது, எப்ப பாலை காய்ச்சி குடிக்கிறது? ஓம் ஸ்ரீம் ह्रीं क्लीं गौं गणपतये ओम श्री ह्रीं क्लीं गौं गणपतये वरवरदं सर्वजनं मे सर्वधनं मे समाना स्वाहा. ओम श्री ஒரு வழியாக ஓமக்கொண்டை இது முடிஞ்சிச்சு. அதுக்கு சாமி கும்பிட்டு இதே மாப்பிள்ளை தான் எல்லாம் பண்ணிட்டுருக்கான் பாருங்களேன். இதே அக்கா பையன் எப்படி தூத்துன்னு இருக்காங்க, அது எங்கள் அத்தை, அதை என் மாப்பிள்ளையோட அம்மா. இப்போ ஐயர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தீர்த்தம் கொடுத்துருக்காங்க. ஐயரையும் சித்தி வாங்கி இப்போ இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் எங்கள் அக்கா தங்கச்சி பொண்ணு எல்லோரும் இருக்காங்க. பார்த்து எப்படி இருக்காங்க பாருங்களேன். எல்லோரும் வந்து இது என்ஜாய் பண்ணாங்க. சம்முன்னு இருந்துச்சு. இந்த பார்க்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை லைக் பண்ணுங்கள். நம்ம சும்மா சொல்கிறது கிடையாது, கோவமாக தான் நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லது இது பண்ண சொல்லுவாங்க. புது வீட்டில் மேக்ஸிமம் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கோவமாக கொண்டு வந்து வீட்டில் நின்று சாமி கும்பிட்டு அதுக்கு தனியாக படையில் வச்சு இது பண்ணி வேண்டுவாங்க. வேண்டி இது பண்ணால் நல்லா நடக்கும். அது இல்லாமல் வீட்டுக்கு வச்சு இது பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ அத்தை பையன் தான் இப்போ என்ன பண்ணுறான்னா அதுக்கு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கான். பாருங்கள் பசி எவ்வளோ அழகாக இருக்குது. அதை கண்டு எப்படி பாருங்க, செம்ம இதாக இருக்குது. அவருங்க கொடுக்க சொன்னால் அது இது பண்ணிகிட்ருக்கான், சேட்டை பண்ணிகிட்ருக்கான். பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக கொடுக்காது குட்டிக்கு, பார்க்க அழகாக இருக்குது குட்டி. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஃபிலிம்ஸு.